டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளவு நாள எடுத்த முடிவுகள் அனைத்தும் அவரை அவர் நாட்டை தவிர மற்றவங்களுக்கு தான் தொல்லையா போச்சு, துயரமா போச்சு. நாங்க ஈரானை அடிச்சு துவச்சு போட்டோம், அவங்க வந்து பேச்சுவார்த்தை வந்துட்டாங்க, சரண்டர் ஆக போறாங்க, அவங்க மிகப்பெரிய பரிசை அமெரிக்கா கொடுக்க தயாரா இருக்காங்க, இப்படின்னு கீழே விட்டுட்டு இருந்தாரு. விட்டுட்டு என்ன பண்ணாரு கட்டத்துல, ஜப்பான் ஈரான் உங்களுக்கு 2 நாள் தான் டைம், 48 ஹவர்ஸ்ல ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நடைய கட்டிட்டு போங்க அப்படிங்கிற ஏற்றுக்கு பேசினாரு. கரெக்டா அந்த 2 நாள், அதாவது 48 மணி நேரம் முடியறதுக்கு முன்னாடியே ஈரான் என்ன பண்ணாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தவிர மற்ற நாட்டு கப்பல்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஈஸியா கலந்து போகலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாரு ட்ரம்ப், ஒரு 5 நாளைக்கு போற வந்து ஒத்தி வைக்கிறோம், சீஸ் ஃபயர் ஒன்லி 5 days அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நாங்க கூப்பிடல, அவங்க தான் ஏற்பாடு பண்ணாங்க. பேச்சுவார்த்தைக்கு புரோக்கரா தரகரா யார் இருக்காங்கன்னா நம்ம பாகிஸ்தான் கூட வந்து அந்த துருக்கி அப்படின்னு ஒரு ரோமர் போயிட்டு இருக்கு. நம்ம நைனா ட்ரம்ப் பண்ண தப்பான செயல்கள் முடிவுனால இப்போ சொந்த நாட்டு வீரர்களே கொத்து கொத்தா பழி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அந்த முடிவு எடுத்தாருன்னா அவங்க நாட்டு வீரர்கள்ல ஆயிரக்கணக்கில் தூக்கி நெருப்புல போட்ட மாதிரி உயிரோட அப்படி செயலை செய்ய போறாரு ட்ரம்ப் அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த முடிவை எடுத்தாருன்னா ஒரு மோசமான அதிபர் யாருமே இல்லைங்கிற பேரை கண்டிப்பா ட்ரம்ப் எடுத்துருவாரு. சரியா? அது என்னன்னா 5 நாள் போர் நிறுத்தம், ஈரானோட பேச்சுவார்த்தை, அவங்க எங்களுக்கு பரிசு மிகப்பெரிய பரிசு கொடுக்க ஆகிட்டாங்க, என்ன சீட்டாக சுத்தி கொடுக்க போறாங்கிறத இன்டைரக்டா தலைவன் சொல்லிட்டான். ஆனா ஈரான் என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க ஒரு புளிவு மூட்டாங்க, அவன் பேச்ச யாரும் நம்பாதீங்க, பேச்சுவார்த்தை கிடையாது ஒன்றும் கிடையாது, அவன் இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க ரேஞ்சுக்கு கழிவு வெளியே ஊத்திட்டாங்க ட்ரம்ப்பை. என்ன சொல்றாங்கன்னாக்க, நாங்க வந்து ட்ரம்ப் பேச்ச நம்பர் தயாரா இல்லை, அவர் ஒரு நாணயமற்றவர், விவர்க்கமானவர், குரூரமானவர், ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு மறுபக்கம் முதுகுல குத்திடுவாரு, நாங்க இது மாதிரி நாங்க அனுபவப்பட்டிருக்கிறோம், எங்க தலைவரை இழந்திருக்கிறோம், எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு எங்க தலைவர் மேல முள்ள கூட்டம் குடும்பத்தையும் அழைச்சிட்டான் கொடூரப்பாகி. நாட்டிங்களை இஸ்ரேலோட சேர்ந்து கிட்டத்தட்ட 80,000 இலக்குகள் தாக்கி அழிக்கப்பட்டது. இருந்தாலும் ஈரான் சும்மா இல்லை, பதிலடி, பலமான பதிலடி. திகச்சு போன ட்ரம்ப், என்னடா தப்பு கணக்கு போட்டோமே, 2 நாள்ல நின்று நினைச்சுமே. ஆனா தலைவர் என்ன பண்றது தெரியுமா, அடிக்கடி அடிச்சுட்டு இவங்க தற்காப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்ட போது ஈரான்ல ஒரு மிரட்டல், இவார் அடிச்சா அடி வாங்கிக்கும், திருப்பி அடிச்சுன்னா இதோட கொடூரமா இருக்கும், இப்படி எல்லாம் மிரட்டல் கொடுத்து ஒண்ணுமே கதைக்காகல. அப்புறம் என்னாச்சு, தலைவர் லேசா இறங்கி வந்தாரு, பேச்சுவார்த்தை நீ சொன்னாக்கா நீ பாட்டு சொல்லிக்கிட்டே இரு, யாருக்கு பேச்சுவார்த்தை, யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இஸ்ரேல போட்டு அடி அடிக்கிறது. இந்த பக்ரைன் மற்ற சவுதி இவங்களை போட்டு அடி அடிக்கிறது. ஒரு கட்டத்துல வந்து சவுதி குரூப்பு அந்த மத்திய கிழக்கு குரூப் எல்லாம் போய் ட்ரம்ப், ஐயா நீ சும்மா ஐயா வாய வச்சுக்கிட்டு எதையாவது நீ சொல்ல சொல்ல எங்களை போட்டு அடிச்சு துவைக்கிறான் ஈரான் அப்படிங்கிற ரேஞ்சு குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாருனாக்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்க. அப்போ வந்து ஈரான் சொல்றாங்க, இந்த ஒரு பொய்யன், பேச்சுவார்த்தைலாம் கிடையாது, இவன் பேச்சுவார்த்தைன்னு சொன்னாலே குழி பறிக்க போறான், புதைக்க போறான் எங்களை போட்டு, அதனால நாங்கள் நம்ப மாட்டோம். இப்ப என்ன செய்ய போறான், ஏற்கனவே எங்களுடைய காற்று தீவை தாக்குனாங்க, பெரிய நஷ்டத்தை உண்டாக்குனாங்க, எங்கள் எண்ணெய் வயல்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், இப்படி உள்கட்டமைப்புலாம் நாசம் பண்ணிட்டாங்க. இனிமேல் என்ன செய்ய கத்துருக்காங்க, ஒவ்வொரு நாளா வந்து ஏவுகணை தாக்குதல், கப்பல் வச்சு தாக்குதல், விமானத்தை வச்சு தாக்குதல், இப்படி எல்லாம் பண்ணிட்டு எங்களை ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு தரைப்படை இறக்குறதுக்கு, அதாவது அமெரிக்க நேவி சோல்ஜர்ஸை இறக்குறதுக்கு, அதாவது 5000 சோல்ஜர்ஸை எங்க கார்த்தீவையும் ஹார்மோஸை சுற்றி டெப்ளாய் பண்றதுக்கு ட்ரம்ப் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு டைம் எடுக்கதான் இங்க பேச்சுவார்த்தை 5 நாள் சீஸ் ஃபயர் சொல்லிட்டு இருக்கான். இது எங்களுக்கு தெரியும், இவங்க பேச்சுவார்த்தைன்னு சொன்னாங்கனாலே மிகப்பெரிய துரோகத்தை செய்ய ரெடி ஆயிடுவாங்க, நாங்கள் கடந்த காலங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு அனுபவங்கள் உண்டு, ஸோ அவங்களோட பேச்சுவார்த்தையே வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், சீஸ் ஃபயரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது அவங்க எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை போட்டு அடி அடிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க ஈரான்னாக்க, இவங்க வந்து ஹார்மோஸ் ஜலசந்தியை வந்து கையகப்படுத்தவும் அபகரிக்கவும், எங்களுடைய எண்ணெய் வள ஆதாரமான கார் தீவை அபகரிக்கவும் 5000 கடற்படை வீரர்களை கப்பலில் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ போர் எதை நோக்கி போயிருக்குன்னா, ஹார்மோஸ் ஜலசந்தி தான் வந்து இப்போ யுத்தத்தின் முக்கிய புள்ளியாக இருக்கு. அங்க வந்து
இனிமேல் வந்து கடற்படையை விமானப்படையை வச்சு அடிச்சா ஒன்றும் கதைக்காகாது, உள்ள இறங்கி அடிக்கணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட கடற்படை வீரர்கள் 5000 பேரை களமிறக்க ட்ரம்ப் திட்டமிட்டு இருக்கிறாரு. இந்த முடிவு அவர் எடுத்தார்னா அவர் வாழ்நாளிலே அவர் எடுக்கக்கூடிய மோசமான முடிவாக இருக்கும். ஒரு அமெரிக்க வீரரின் உடம்பு கூட அவங்க சவப்பெட்டியில் வச்சு கொண்டு போக முடியாது, பணம் கூட கிடைக்காது அப்படிங்கிற உண்மையான எச்சரிக்கையை ஈரான் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா இதையும் மீறி ட்ரம்ப் இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா சொந்த நாட்டு வீரர்களே கொத்து கொத்து ஆயிரக்கணக்கா சாகடிக்க அவர் துணிஞ்சிட்டாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா இவங்க நினைச்சு சண்டை போடுறது ஒண்ணு, 2 நாள்ல சண்டை போட்டு முடிஞ்சிடும், அடிச்சு ஒழிச்சிடலாம், ஈரான் அடங்கி போயிடுவாங்க, திருப்பி அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சதுதான் பண்ணுது. ஆனா பதிலடி ரொம்ப பலமா இருந்தது. பதிலடி வந்து சம்பந்தப்பட்ட அமெரிக்கா இஸ்ரேலையும் தாண்டி அவங்களுக்கு துணை போன, அவங்களுடைய தளம் அமைக்க இடம் கொடுத்த மத்திய கிழக்கு நாடுகளான பஹ்ரைன், சவுதி, குவைத்து, இப்படி ஜோர்டான் வர அடின்னு அடிச்சு துவைச்சு அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அதாவது உலக பொருளாதார நகரமா மாறி வரக்கூடிய துபாயின் நிலைமை இன்னைக்கு வந்து கந்தல் ஆகி போச்சு. இதை ட்ரம்ப் எதிர்பார்க்கல. ஈரான் என்ன பண்ணோம், மிஞ்சி மிஞ்சி போனா இஸ்ரேல் அடிப்பாங்க, அயன்டோம் இருக்கு, நம்மளோட பேட்ரியட் இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. அதெல்லாம் அடிச்சு தவிர்படி ஆக்கியாச்சு. ஸோ இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இவனை போய் இனிமேல் அடிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இவன் வந்து அங்கே பிரிட்டன் கேம்ப் வரைக்கும் வந்துட்டான், 4000 கிலோமீட்டர் வரைக்கும் தாவக்கூடிய ஏவுகணை அவன்கிட்ட இருக்கு. ஸோ இது கதைக்காகாது அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நம்ம எடுத்துக்குவோம். அதே போல அவங்க எதை வச்சு ஆட்டம் போடுறாங்க, அந்த எண்ணெய் வளத்தை வச்சு தான் ஆட்டம் போடுறாங்க. அந்த மூலமான எண்ணெய் வளங்கள் எங்கே இருக்குனாக்க அந்த கார்க் தீவில் தான் இருக்குது. கார்க் தீவு வந்து சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பிரச்சனைக்குரிய இடமா இருக்கு. இருந்தாலும் அந்த தீவானது, கார்க் தீவானது, அந்த எண்ணெய் வயலானது இன்றளவும் ஈரானின் அனுபவத்தில் இருக்கு. அதை எப்படியே கைப்பற்றணுமாக்க ஈரானை அடைக்கிடலாம், நமக்கும் ரெட்ட லாபம், ஒரே கல் 2 மாங்காங்கிற மாதிரி ட்ரம்ப் முடிவு பண்ணி ஜப்பானை தலைமையிடமாக கொண்ட படைத்தளத்திலிருந்து, அதாவது 31வது பிரிவில் இருந்தும் சாண்டியாகோ 11வது கடற்படை பிரிவு வீரர்கள் அப்படின்ட்டு மொத்தம் 5000 வீரர்கள், கடற்படை வீரர்கள், மாலுமிகள், F-35 பீரங்கி இப்படின்னு மிகப்பெரிய படையை இறக்க ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கிறாரு. இந்த தகவல் ஈரானுக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்களும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, தம்பி உன் பாய்ச்சா அங்கே பலிக்காது, நீ ஆளை இறக்கி பாரு, ஒருத்தனை கூட நீ உன் ஊருக்கு கூட்டிட்டு போக முடியாது, அவன் போனம் கூட அவனுக்கு கிடைக்காது, சவுப்பெட்டி கூட நீ கொண்டு போக முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி ட்ரம்ப் இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா இதோட மோசமான முடிவு அமெரிக்காவுக்கு இருக்காது. 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கார்க் தீவை கைப்பற்றுவது ஒன்றே ஈரானை அடக்கி ஒழிக்க முடியும் அப்படின்னு ட்ரம்ப் நம்புறாரு. ஏன்னா 90% எண்ணெய் ஏற்றுமதி, எண்ணெய் உற்பத்திங்கிறது கார்க் தீவுல இருந்து ஈரான் நடக்குது. ஸோ அந்த 20 சதுர கிலோமீட்டருடைய கார்க் தீவை கைப்பற்றிவிட்டோமாக ஈரானை எளிதாக வீழ்த்திடலாம், அவங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ட்ரம்ப் நம்பி மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த முடிவை எடுப்பாரா என்னங்கிறது சின்ன சந்தேகம் இருக்கு. ஆனால் ஒருவேளை இப்படி ஒரு முடிவை எடுத்தார்னா ட்ரம்ப் அவரோட வாழ்நாளில் எடுக்கக்கூடிய மிக மோசமான தவறான முடிவு. இப்போ இந்த முடிவு எடுத்துட்டாருன்னா பாதிப்பு அவருக்கும் உண்டு, அவர் நாட்டுக்கும் உண்டு. அவர் மக்கள் இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்புக்கு வாய்ப்பு அதிகம். கெஸ்டா கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த ப்ரெஸ் மீட்ல பார்த்தீங்கன்னா வாருன்னு வாரி மூஞ்சில காரி திப்பாத குறைய கேவலப்படுத்தி அனுப்புறது ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு ஜாலியான விஷயம், ரொம்ப சந்தோஷமா செய்வாப்புல. அதன் விளைவு என்னன்னா, நம்ம நரேந்திர மோடி அவர்களை முதற்கொண்டு உக்ரைன் பிரசிடென்ட் அவரு இப்படி ஒவ்வொருத்தராகவும் உங்களுக்கு கடைசியில் அவங்க நட்பு நாடு தலைவர்களையும் உங்களுக்கு கிரீன்லாந்து தூக்க போறேன், கனடா வந்து இன்னொரு ஸ்டேட் ஆக்க போறேன், அடுத்தாப்புல கியூபா, வெனிசுலா, இப்படின்ட்டு அவரோட ஆட்டம் ஓவரா போயிட்டு இருக்கு. இத்தாலி பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாங்க, இங்க வாங்க மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களே, நீங்க வந்து அமெரிக்காவுக்கு தான் அதிபர், நேட்டோ நாடுகளுக்கு தான் அதிபர் கிடையாது, ஒழுங்கா இருந்துக்குங்க அப்படின்னு மூஞ்சில காரியத்து பத வரை அந்த அம்மா பேசிடுச்சு. இப்படி நிலைமை போயிட்டு இருக்குது. இதெல்லாம் சரி பண்ண போறேன், 5000 பேர்த்து இறக்க போறேன் அப்படிங்கிறாப்புல. 5000 பேர்த்து இறக்கணும்னா 5000 பேரும் அவுட்டு, எல்லாத்தையும் தூக்கி கொதிக்கிற எண்ணெயில போடுற முடிவு தான் அது அப்படின்னு சொல்லி பெரும்பாலான ஊடகங்களோட ஒரு கருத்தா இருக்கு. இப்படி அவர் செய்யற ஒவ்வொரு தவறும் நம்மளோட பாக்கெட் மணியையும் காலி பண்ணிட்டு இருக்குது. எதிர்பாராத செலவினங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க படு மோசமாக போயிட்டு இருக்குது. பையன் லவ் பண்ணுறான் என் பொண்ணை, ஏய் உனக்கு என்னடா தகுதி இருக்கு என் பொண்ணு லவ் பண்ண யோகி ஓங்கி ஒரு அறையிற பொண்ணோடப்பா, என்னடா பார்க்குறேன் நான் கேஸ் சிலிண்டர் போடுறேன், ஐயோ கேஸ் சிலிண்டர் போட்டியா, என்கிட்ட 2 பொண்ணு இருக்கு,
பாரு உனக்கு எதை பிடிச்சி குடிச்சுக்கோ, சிலிண்டரை மட்டும் கொடுத்துருப்பான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் என்ன காரணம்? ட்ரம்ப் அவர்கள் தவறான முடிவு. திரும்ப திரும்ப சொல்றேன், இப்போ அவர் எடுக்க போற இந்த முடிவு ஒரு வேளை எடுத்தார் என்றால் மொத்த அமெரிக்காவின் தற்கொலைக்கு செய்யற மாதிரி ஒரு முடிவு அப்படிங்கிறது. இப்போ ஈரான் என்ன சொல்றாங்க, இவங்க வந்து பேச்சுவார்த்தைன்னு சொன்னாலே திருப்பி ஒரு மோசமான பேரழிவுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் அமெரிக்காவின் திட்டம். பேச்சுவார்த்தை, போர் ஒத்துழைப்பு, சீஸ் ஃபயர்னாலும் நம்பக்கூடாது. ஸோ அதனால நாங்கள் நம்ப மாட்டோம், எங்கள் வழியில் நாங்கள் போயிட்டு இருப்போம். அமைதி வேணும் அப்படின்னு நீங்க விரும்பினால் ஒரு 3 கண்டிஷன் அது செய்யுங்க, தன்னால அமைதி வந்துடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஈரான் சிங் என்ன சொல்றாங்க, அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குறதுனால ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடுகள் தரணும். 2, இந்த மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு மூட்டை முடிச்சு அவங்க ஓட்டு ஓடி போயிருங்க. ரைட்டா? இந்த மத்திய கிழக்கில் நீயா நானாங்கிற ஒரு போட்டியில் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு மறைமுக யுத்தம் போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸ் யாரு? சவுதி. அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு ஈரான். அதாவது ஆகாது. இப்படி இருக்கும்போது 3வது கண்டிஷனாக தான் இந்த மத்திய கணக்கில் ராஜா யாரும் நான் தான், நான் வச்சதான் முடிவு, இங்கே வேற யாரும் வந்து அதிகாரம் செய்யக்கூடாது. இப்படி இழப்பீடு, முகாம்களை காலி செய்ய வேணும், மத்திய கிழக்கில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஈரான் கையில் இருக்கணும் அப்படிங்கிற இந்த 3 கண்டிஷன் ஒத்துக்கிட்டீங்கன்னா பேச்சுவார்த்தை. இல்லையா மோதி பார்த்துருவோம் வா அப்படிங்கிற ரேஞ்சு போயாச்சு. ஆக மொத்தம் டே 1ல் ட்ரம்ப் கை ஓங்கி இருந்துச்சு. இன்னைக்கு 25வது நாள் போரில் ஈரானோட கை ஓங்கி இருக்குது. என்ன ஒரே வித்தியாசம், ட்ரம்ப் இருக்காரு, ஈரான் சைடில் உச்சபட்ச தலைவர் அலி கமனி இல்லை. ஆனால் அந்த குறையை நீக்கிற விதமாக அவர் பையன் மகன் சூப்பராக டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக 26வது நாள் 27வது நாள் என்ன நடக்க போகுது பார்ப்போம். அமெரிக்கர்கள் தப்பிப்பார்களா இல்லை இங்கே வந்து தூக்கில் தொங்க போகிறாங்களாங்கிறது ட்ரம்ப்போட முடிவில் தான் இருக்குது.